Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illa Allah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் போதை பொருள்களை வியாபாரம் செய்ய வேண்டாம் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு 3 மாசத்துக்கு முன்னால நான் இதே தலைப்புல போதை பொருள்களை பயன்படுத்தக்கூடாது, அது மார்க்கத்தில் பெரும்பாவங்களில் ஒன்று அப்படி என்று ஒரு சுமார் 3 மாசத்துக்கு முன்னால நம்ம பார்த்துருக்கிறோம். நான் மறுபடியும் இந்த தலைப்பை ஞாபகம் ஊட்டுறதுக்கு என்ன காரணம் சொன்னா, சமீப காலமாக நீங்க டெய்லி பத்திரிகைகளை பாருங்க, பத்திரிகைகள்ல போதை பொருள்களை வியாபாரம் பண்ணக்கூடியவங்களை போலீஸ் கைது பண்றாங்களே இல்லையா, அந்த கைது லிஸ்ட்ல பேரை படிச்சு பாத்தீங்களாக்க உண்மையிலே வருத்தமாக வேதனையாக வெட்கி தலைகுனை அளவுக்கு இருக்கிறது. யாருடைய பேர் வருது? அதாவது முக்காவாசி முஸ்லிம்கள், 4 பேரை பிடிச்சா 3 பேர் முஸ்லிம். அப்துல்லாங்கிறாங்க, நல்ல நல்ல பேராக வச்சுக்கிட்டு போதை பொருளை கடத்துறாங்க, போதை பொருளை வியாபாரம் பண்றாங்கன்னு சொன்னா இது அவங்களுக்கு மட்டும் அசிங்கம் அல்ல, யாருக்கு சேர்த்து அசிங்கம்? ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு அசிங்கம். இது மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை கேவலப்படுத்துவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க இஸ்லாமிய இந்தியா வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்க இந்தியாவுக்குள் இஸ்லாம் எப்படி நுழைந்தது, எப்படி வந்தது என்று சொன்னால், எப்படி வந்தது? வியாபாரிகள் மூலமாகத்தான் இந்தியாவுக்குள் இஸ்லாம் வந்திருக்கிறது. அவங்களுடைய நம்முடைய முன்னோர்கள் வெளிநாடுகள் இருந்து இந்த ஊருக்கு வருவாங்க, தமிழ்நாட்டுக்கு வருவாங்க, கேரளாவுக்கு போவாங்க. அவங்களுக்கெல்லாம் அரபி மொழி தான் பேசுவாங்க, தமிழ் மொழியோ மலையாள மொழியோ தெரியாது. ஆனால் அந்த வியாபாரத்தில் நேர்மையாக வியாபாரம் செஞ்சாங்களே, நாணயமாக வியாபாரம் செஞ்சாங்களே, அந்த வியாபாரத்தின் நேர்மை நாணயம் தான் இங்க இருக்கக்கூடிய மக்களை கவர்ந்து இழுத்திருக்கிறது. கவர்ந்து இழுத்து இஸ்லாத்துக்கு வந்தாங்களே, அதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய முன்னோர்கள் அரபு நாட்டுக்காரவங்க வியாபாரம் பண்ணாங்களே, வியாபாரிகள் மூலமாகத்தான் இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்தது என்று வரலாறு பேசுகிறது. அப்படிப்பட்ட வியாபாரத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, யார் வியாபாரத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து நேர்மையாக நியாயமாக பொய் சொல்லாமல், பொய் சத்தியம் செய்யாமல், கலப்படம் செய்யாமல் வியாபாரம் பண்றாங்களோ அவர்கள் அந்த வியாபாரத்தின் மூலமாக எங்கே இருப்பார்கள் என்று சொன்னால், நாளை மறுமையிலே மினன் நபியீன வசித்தீகீன வஷுஹதாய் வசாலிஹீன், நபிமார்களோடு சித்தீக்கின்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்களோடு ஏன் இருக்கிறாங்க சொர்க்கத்துல? இந்த வியாபாரம் பண்ணாங்கல,
வியாபாரத்தில் நியாயமா பண்ணாங்களே அதுக்காக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்றெல்லாம் ஹதீசுகள் பேசுகின்றன. ஆனால் சமீப காலமா வாத்தியலாக அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் பல்கா வசிக்கிறாங்களே, அது திருச்சியாக இருந்தாலும் சரி, திருச்சியில முஸ்லிம்கள் கொத்து கொத்த வசிக்கிறாங்க பாருங்க, அந்த ஏரியாக்களை பாத்தியலாக நம்முடைய சகோதரர்கள் அந்த போதை பொருளை பயன்படுத்துவது மாத்திரமல்லாமல் எதையும் சேர்த்து பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்களாக்க கடற்கரை பகுதி, அங்க அந்த கடற்கரை பகுதியில பாத்தீங்களாக்க நிறைய முஸ்லிம்கள் இஸ்லாமிய முஸ்லிமுடைய கிராமங்களாக இருக்கு. போலீஸ் பிடிக்குது, போலீஸ் பிடிச்சு பாத்தீங்களாக்க இவர் இந்த ஊரை சார்ந்தவர், அவர் அந்த ஊரை சார்ந்தவர். அந்த ஊர்ல பாத்தீங்களாக்க 90% மக்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள். அந்த ஊரே பணக்கார ஊராக இருக்கு, நிறைய பேர் பணக்காரவங்களா இருப்பாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்ம எப்படி வியாபாரம் பண்ணலாம், நம்முடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, என்ன நோக்கம்? காசு பணங்கள் சம்பாதிக்கணும், காசு பணங்கள் சம்பாதிக்கணும், சொத்து பத்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த நோக்கத்துல இந்த போதை பொருளை பிசினஸ் பண்றாங்கல்ல, இது இஸ்லாத்தில் பெரிய ஒரு பாவமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த போதை பொருளை வியாபாரம் செய்வது என்பது ஹராம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இதுக்கு பெருசா பெரிய ஒரு ஆதாரம் தேவையே கிடையாது. உங்களுக்கு தெரியும், எந்த பொருளை உண்ணுவதும் பருகுவதும் ஹராமோ அதை வியாபாரம் செய்வது ஹராம். பொதுவான இலக்கணம், ஒரு பொருளை உண்ணுவது ஹராம் என்று சொன்னால், ஒரு பொருளை பருகுவது ஹராம் என்று சொன்னால், அந்த பொருளை விற்பது ஹராம், அந்த பொருளை வாங்குவது ஹராம். உங்களுக்கு தெரியும், பன்றி கறி சாப்பிடுவது ஹராமா ஹராம் இல்லையா? ஹராம். எனவே அந்த கறி ஹராம் என்ற காரணத்தால் பன்றியை வியாபாரம் செய்வது ஹராம், அதை வாங்குவது என்ன? ஹராம். நாய்க்கறி சாப்பிடுறது ஹராம் என்று உங்களுக்கு தெரியும். எனவே நாயை விற்பனை செய்வது ஹராம், நாயை வாங்குவது ஹராம். அவ எந்த பொருளை உண்ணுவது பருகுவது ஹராமோ அதை விற்பனை செய்வதும் வாங்குவதும் ஹராமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் உதாரணமாக தங்கம் இருக்கிறது, பட்டாடை இருக்கிறது. இந்த தங்கம் பட்டாடை என்பது ஆண்கள் அணிவது ஹராமாக இருந்தாலும் யாருக்கு ஹலாலே? அது பெண்களுக்கு ஹலால் என்ற காரணத்தால அதுகளெல்லாம் ஹலால். தங்க வியாபாரம் பண்ணுவது ஹலால், பட்டாடை உடுத்துவது வியாபாரம் பண்ணுவது ஹலால் பெண்களுக்கு, பெண்கள் உடுத்தலாம், ஆண்கள் வியாபாரம் பண்ணிக்கிறலாம். ஆண் பெண் ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒன்று ஹராம் என்று சொன்னால் அதை விற்பனை செய்வது என்ன? மார்க்கத்தில் ஹராமே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு ஹதீஸ இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 3220வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, இன்னல்லாஹ ஹர்ரம, நிச்சயமாக அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். எதை ஹராமாக்கி விட்டான்? ஷுருபஹா, எதையெல்லாம் குடிப்பது ஹராமோ, எதையெல்லாம் உண்ணுவது ஹராமோ, ஹர்ரம பைஅஹா, அதை வியாபாரம் செய்வதையும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். உண்ணுவது பருகுவது ஹராம் என்று சொன்னால் அதை விற்பது வாங்குவது என்ன? ஹராம் என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது என்பது மாத்திரமல்லாமல் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 168வது வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹன் நாஸ் குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபன் வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். யா அய்யுஹல் முஸ்லிமீன் என்று கூட அல்லாஹ் கூப்பிடவில்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்கள் யோசித்து பாருங்கள். யா அய்யுஹன் நாஸ், மனித குலமே, மனித சமுதாயமே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். கூப்பிட்டு சொல்கிறான், குலு மிம்மா ஃபில் அர்லி, இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருள்களை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். அது எப்படிப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஹலாலன் தய்யிபன், என்னவாக இருக்க வேண்டும்? அது ஹலாலான உணவாக, பரிசுத்தமான உணவாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தமான உணவுகளை, பரிசுத்தமான பானங்களை, ஹலாலான பானங்களை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று சொல்லிவிட்டு வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், ஷைத்தானுடைய வழிகளில் நீங்கள் செல்ல வேண்டாம். ஏன் என்று சொன்னால் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் என்பவன் உங்களுடைய
பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான். ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப தெளிவாக எதை வியாபாரம் செய்ய வேண்டும், எதை உண்ண வேண்டும் என்று சொன்னால், எதை உண்ணனே? ஹலாலன் தய்யிபன், எது ஹலாலான பொருள்களோ அதை வியாபாரம் செய்து அதன் மூலமாக பொருளீட்டுகிறோமா இல்லையா, அதைத்தான் உண்ண வேண்டுமே தவிர ஹராமை வியாபாரம் பண்ணக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த ஆயத்து அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, சில பேர் இருப்பாங்க, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது கெஞ்சி கெஞ்சி துஆ செய்வார்கள். யா ரப், யா ரப், என்னுடைய ரப்பே, என் ரப்பே என்று கூவி கூவி அல்லாஹ்வை அழைப்பார்கள். கூவி கூவி துஆ செய்வார்கள். ஆனால் அவருடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னால், மஅகுலுஹு ஹராமுன் வ மஷ்ரபுஹு ஹராமுன் வ மல்பசுஹு ஹராமுன், அவர் உண்ணக்கூடிய உணவு ஹராமாக இருக்கும், அவர் குடிக்கக்கூடிய பானம் ஹராமாக இருக்கும், அவர் உடுத்திய துணி ஹராமாக பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சாரு, அந்த காசுல வாங்குற துணியாக இருக்கு. எனவே அந்த உணவு ஹராம் என்ற காரணத்தால், பானம் ஹராம் என்ற காரணத்தால், ஹராமான துணிமணி என்ற காரணத்தால அவருடைய துஆவை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏத்துக்கற மாட்டான் என்று நான் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. என் அருமை சகோதரர்களே, நமக்கு எவ்வளவோ தேவைகள் உள்ளன இல்லையா, எவ்வளவோ தேவைகள். நம்ம அன்றாட அல்லாஹ் என்ன செய்கிறோம், கையேந்தி கேட்கிறோம், கையேந்தி கெஞ்சுகிறோம். இந்த கெஞ்சுதலை, இந்த துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஹலாலா வியாபாரம் பண்ணனே, ஹலாலா பொருள் ஈட்டனே, ஹலாலா சாப்பிடனே. போதை பொருளை வியாபாரம் செய்து பொருள் ஒட்டி அதை நாம் சாப்பிட்டால் அந்த துஆவை கூட அல்லாஹ் ஏத்துக்கற மாட்டான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பாத்தீங்களாக்க இஸ்லாமிய தண்டனைக்கு பத்தியலா, ஒருத்தர் போதை பொருள அது பானமாக இருந்தாலும் சரி, அல்ல சில பேர் மாத்திரையா சாப்பிடுறாங்கல்ல, அந்த மாதிரியான போதையாக இருந்தாலும் சரி, சில பேரை பாத்தீங்களாக்க போதை கையில ஏத்திக்கிறது, இது மாதிரி இருந்தாலும் சரி, அதை அவர் பயன்படுத்தினாலும், அதை வியாபாரம் செய்தாலும், அதை வாங்கினாலே அவருக்குரிய தண்டனை என்னங்கிறத இந்த ஹதீஸ் அழகாக பேசுகிறது. இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6777வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒருவர் குடித்து விட்டார். ஒருவர் குடிச்ச உடனே போதை தலைக்கு மேல ஏறிடுச்சு. சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் குடிச்சிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டிட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டிட்டு வந்து அவர் குடிச்சிட்டாரு அப்படிங்குவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாப்பாங்க, அவர் நெசமாகவே போதை குடிச்சிருப்பாரு. பார்த்துப்பட்டு சஹாபாக்கள் என்ன தண்டனை சொன்னாங்க, அவரை அடியுங்கள், ரோட்ல விட்டு, ரோட்டில் நிக்கிறாருங்க, ரோட்டில் நிக்கக்கூடியவரை அடியுங்கள் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே சஹாபாக்கள் அடிக்க ஆரம்பிச்சாங்க. எதால அடிக்க ஆரம்பிச்சாங்க? சில பேர் கையால அடிக்க ஆரம்பிச்சாங்க, சில பேர் குச்சியால அடிக்க ஆரம்பிச்சாங்க, சில பேர் துணி, தலையில துணி போட்டிருப்பாங்க, துணியை வச்சிருந்தாங்க, துணியை முடிக்க என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள், அந்த குடிகாரரை அடிக்க ஆரம்பிச்சாங்க. சில சஹாபாக்கள் செருப்பை கழட்டி செருப்பால் அந்த குடிகாரரை அடித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. குடிகாரரை சஹாபாக்கள் செருப்பால் அடிக்கிறாங்க. ரசூல் என்ன பண்ணல, தடுக்கல, தண்டிக்கல, கண்டிக்கல, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு சஹாபி சொன்னார், அஹ்ஸாக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்துவானாக, அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவானாக என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே ரசூல் சொல்லுவாங்க, வலா தகூலு ஹாகதா, இப்படி சொல்லாதே, இப்படி சபிக்காதே, செருப்பால் அடிக்கலாம், அது கூட குடிகாரனை செருப்பால் அடிக்கிறது கூட, ஆனால் சபிக்கிறது கூடாது அப்படின்னு சொன்னதாக இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, ஒருவனை செருப்பால் அடிக்கலாம், அடிப்பது கூடும் என்று சொன்னால் யார் அடிக்கலாம், யார் அடிக்கலாம்? இந்த குடிக்கிறானே, அதை வியாபாரம் பண்றானே, அதை வாங்குறானே, அவன் செருப்பால் அடிக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவன் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இல்லையா? மட்டும் இல்லாம வேறு பல ஹதீஸ் வருகிறது. ஒருவன் குடிகாரன் என்று சொன்னால் அவருக்குரிய தண்டனை என்ன? 40 கசையடி கொடுங்கள். இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில 1706வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. 40 ஜல்தத்தன், ஒருவன் குடித்து விட்டால் அல்லது போதைப் பொருளை வியாபாரம் செய்தால், போதைப் பொருளை வித்தால்
வாங்கினால் என்ன செய்யுங்க, பிடிச்சி ரோட்ல விட்டு 40 கசையடி கொடுங்கள், 40 கசையடி கொடுங்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. மட்டுமல்லாமல் நம்ம தான் சபிக்க கூடாதே தவிர அவன் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன், அவன் அல்லாஹ்வுடைய ரசூலால் சபிக்கப்பட்டவன் என்று ஹதீஸ் பேசுகிறது. ஒரு ஹதீஸை இமாம் தபுரானி பதிவு பண்றாங்க. லஅனல்லாஹுல் ஹம்ர ஷாரிபஹா வ சாகியஹா வ பாயிஅஹா வ ஆசிரஹா வ ஹாமிலஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில பேரை சபிக்கிறான். அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். யார் என்று சொன்னால் ஷாரிபஹா, அந்த மதுவை குடிக்கிறாங்கல்ல, மதுவை குடிக்க கூடியவனும், வசாகியஹா, அத ஊத்தி கொடுக்கறான் பாருங்க, ஊத்தி கொடுக்க கூடியவனும், வபாயிஹா, அதை விற்கிறானே அல்லது வாங்குகிறானே அதை விற்பனை செய்பவர்களும், வாசிரஹா, அதை பிழிகிறானே, மது கம்பெனி வச்சு அதை பிழிஞ்சி எடுக்கிறான் பாருங்க அவரையும், வஹாமிலஹா, அந்த மதுவை சுமந்து கொண்டு போகிறானே, ஹாமிலஹா, சுமந்து கொண்டு போகிறானே, இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள் என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவங்க என்று சொன்னதா ஹதீஸ் பேசுகிறது. இவ்வளவு பெரிய பாவங்களை யாரு பண்றது? இன்னைக்கு முஸ்லிம்கள் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்துக் கொண்டு இன்னைக்கு முஸ்லிம்கள் இந்த வியாபாரம் பண்றாங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல் இது இந்த உலகத்துடைய தண்டனை மாத்திரமல்ல, நாளை மறுமையில் அவர்கள் கண்டிப்பாக நரகவாசிகள். மதுவை விற்கிறாங்கல்ல, போதைப் பொருளை விற்கிறாங்கல்ல, வாங்குறாங்கல்ல, யூஸ் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் யாரு? கண்டிப்பா நரகவாசிகள் என்கிற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 4075வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுவாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, யாரு போதைப் பொருளை விற்கிறானோ, வாங்குறானோ, பயன்படுத்துகிறானோ அவனுக்கு நாளை மறுமையில் எது கொடுக்கப்படும் என்று சொன்னால் தீனத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானம் நாளை மறுமையில் அவனுக்கு ஊட்டப்படும் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேள்வி கேட்பாங்க, மல் தீனத்துல் ஹபால் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே தீனத்துல் ஹபால் என்றால் என்ன? அந்த தீனத்துல் ஹபால் தான் மறுமையில ஊட்டப்படும், மறுமையில குடிக்க வைக்கப்படும் அப்படின்னா என்ன அவனு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, தீனத்துல் ஹபால் என்றால் என்ன என்று சொன்னால் நரகவாசிகளுடைய சீலும் சலமும் கொலித்துக் கொண்டிருக்கிறது. நரகவாசிகளை அல்லாஹ் தூக்கி நரகத்திலே போட்டு விடுவான். நரகத்துல போட்ட உடனே குடல் அப்படியே வெளியே வரும், அந்த மலை யூரின் வெளியே வரும், அந்த லெட்டில் எல்லாமே வெளியே வரும். அதுக்கு மேல சீலு சலம் என்ன செய்ய எல்லாமே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மலமும் அந்த சீலு சலமும் கொதித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் தீனத்துல் ஹபாலாக இருக்கிறது. அந்த தீனத்துல் ஹபால் தான் எவன் இந்த உலகத்தில் மதுவை விற்பனை செய்தானோ, வாங்குகிறானோ, குடிக்கிறானோ அவனுக்கு இதுதான் ஊட்டப்படும் என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமான இம்மையிலேயும் குற்றம் மறுமையிலேயும் குற்றங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் இது ஏற்படுத்தக்கூடிய தீய விளைவுகள் இருக்கு பாருங்க, கெட்ட விளைவுகள், இது கொஞ்சம் நஞ்சமா குர்ஆன்ல நீங்க பாத்தீங்களாக்க சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் 90, 91 5வது சூராவுல ஆயத்து நம்பர் என்ன? 90வது ஆயத்து, 91வது ஆயத்து நீங்கள் படித்து பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, மதுவும் சூதும் சிலைகளை வணங்குவதும் குறிகேட்பதும் ஷைத்தானிய செயல்கள். சிலை வணக்கம் இருக்கா இல்லையா? சிலை வணக்கத்தை அல்லாஹ் 3வதாக பேசுகிறான். சிலை வணக்கத்தை 3வதாக பேசிவிட்டு முதல் என்ன சொல்ற? இன்னமல் ஹம்ரு, மதுபானத்தை, மது பொருள்களை நீங்கள் பயன்படுத்துவது, விற்பது, வாங்குவது, அது மாதிரி சூது ஆடுறாங்கல்ல அது, அப்புறம் சிலை வணக்க, அப்புறம் குடிகேட்பது, இவைகள் எல்லாம் ஷைத்தானிய செயல்கள், வெறுக்கப்பட்ட செயல்கள். அந்த செயல்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அப்போதுதான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்று 90வது ஆயத்தில் சூரத்துல் மாயிதாவுடைய 90வது ஆயத்திலே சொல்லிவிட்டு 91வது ஆயத்தில் பேசுகிறான். இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனக்குமுல் அதாவத வல் பக்லா ஃபில் ஹம்ரி வல் மைசிர்.
இந்த மதுவின் மூலமாக, போதையின் மூலமாக ஷைத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், உங்களுக்கு மத்தியில் சண்டைகளை ஏற்படுத்துகிறான், பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறான். சண்டைகள், பிரச்சனைகள் வருவதற்கு என்ன காரணம்? அடிதடி வெட்டுக்குத்து கொலை வருவதற்கு என்ன காரணமாக இருக்கிறது? இந்த மது வியாபாரம், மது வாங்குறது, மதுவை குடிக்கிறது, போதைப் பொருள், இதுதான் காரணமாக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறானே, இது சஹாபாக்கள் காலத்தில் நடந்தும் இருக்கிறது. பெரிய ஒரு சஹாபி, மூத்த ஒரு சஹாபி, முக்கியமான சஹாபி, அவரை பற்றி ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில 4790வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. சம்பந்தப்பட்ட சஹாபி யார் என்று சொன்னால் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி யாரு? சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க மூத்த சஹாபி, முஹாஜிர் சஹாபி. இந்த முஹாஜிர் சஹாபிய அன்சாரிய சஹாபாக்கள் விருந்துக்காக கூப்பிடுவாங்க. இந்த சஹாபி அன்சாரிகளுடைய விருந்துக்கு என்ன செய்வாங்க? போவாங்க. இது மதுவை அல்லாஹ் தடுப்பதற்கு முன்னால் இருந்த சம்பவம். அந்த சாராயத்தை அல்லாஹ் தடுத்தான்ல, மதுவை அல்லாஹ் தான்ல, அதுக்கு முன்னால் இருந்த சம்பவம். அப்ப அன்சாரிகள் இந்த சஹாபி விருந்து கூப்பிட்டாங்க. மூத்த சஹாபி, முக்கியமான சஹாபி, இவர் விருந்துக்கு போறார். விருந்துக்கு போனா அங்க என்ன கொடுக்கறாங்க? மது. அவங்களும் குடிக்கிறாங்க, இவருக்கும் கொடுக்கறாங்க, இவரும் குடிக்கிறார். இந்த சஹாபி சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க? மதுவை குடிக்கிறாங்க. எல்லோரும் மதுவில் மூழ்கி இருக்கிறார்கள். அந்த சமயத்தை பார்த்தீங்களாக்க அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கு மத்தியில ஒரு வாக்குவாதம் வருகிறது. என்ன வாக்குவாதம் என்று சொன்னால், யார் சிறந்தவர்கள்? அன்சாரிகள் சிறந்தவர்களா, முஹாஜிர்கள் சிறந்தவர்களா? ஏன்னா மது உள்ள போகாம இருந்தா அந்த வாக்குவாதம் வந்திருக்காது. அது உள்ள போயிருச்சு பத்தியலா, புத்தி கெட்டு போயிருச்சு பத்தியலா, மதி மயங்கி போயிருச்சு பத்தியலா, இறையச்சம் போயிருச்சு பத்தியலா. எனவே உள்ள போனவனை சஹாபாக்களுக்கு மத்தியிலே, அன்சாரி முஹாஜிர்களுக்கு மத்தியிலே நம்மில் சிறந்தவர்கள் யார்? அன்சாரிகளா, முஹாஜிர்களா என்று வாக்குவாதம் வருகிறார். அந்த வாக்குவாதத்தில் இந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஹாஜிர் சஹாபியா இல்லையா? இவர் சொன்னார், நாங்களே உங்களை விட சிறந்தவர்கள் என்று சொன்னார். அன்சாரிகள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நாங்களே முஹாஜிர்களை விட சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். இப்படி ரெண்டு சாராரு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, ஒரு அன்சாரிய சஹாபி கையில ஒரு எலும்பு கடந்துச்சு, ஒரு ஒட்டக எலும்பு, ஒரு ஒட்டகத்துடைய எலும்பு கடந்துச்சு. அதை தூக்கி இந்த சஅத் பின் அபி வக்காஸ் மூத்த சஹாபியுடைய தலையில அடிப்பார். அந்த கோபத்துல, அதாவது மது உள்ள போயிருச்சுல, மூளை ஒழுங்கா வேலை செய்யாதுல, மூளை ஒழுங்கா வேலை செய்யாம தூக்கி என்ன செய்வாரு? அடிப்பாரு, முகத்துல அடிப்பாரு, தலையில அடிச்ச உடனே மூக்கெல்லாம் மண்டையெல்லாம் உடைஞ்சு போயிடும். மூக்கெல்லாம் இந்த சஹாபிக்கு உடைஞ்சு போயிடும், ரத்தம் கொட்டும். ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கும் போது சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போவாங்க. போய், யா ரசூலல்லாஹ், அன்சாரிகள் என்னை விருந்துக்கு கூப்பிட்டாங்க, போனேன், அவங்களும் குடிச்சாங்க, எனக்கு தந்தாங்க, நானும் குடிச்சேன், இந்த மாதிரி வாக்குவாதம் வந்துருச்சு, என்னை அடிச்சு விட்டாங்க, இந்த மாதிரி மூக்கு உடைஞ்சு மண்டை உடைஞ்சு போயிருச்சு அப்படின்னு இந்த சஹாபி போய் சொல்லுவார். இப்படி இவர் சொல்லும் போதுதான் சூரத்துல் மாயிதாவுடைய 90வது ஆயத்தை அல்லாஹ் இறக்குகிறான். சூரத்துல் மாயிதாவுடைய 90வது ஆயத்து வந்துச்சு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன் என்ற இந்த மது என்பது, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இந்த மது என்பது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று எப்போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான் என்று சொன்னால், எப்ப இறக்குறான்? இந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடி வாங்கிட்டு ரத்தத்தோடு போனாங்கல்ல, அப்பதான் இந்த ஆயத்து இறக்கப்பட்டது. இந்த ஹதீஸ் ஆயத்து பேசுகிறது. அப்ப இந்த மது என்பது சண்டைக்கு காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க தொழுகை என்பது கட்டாயமான கடமையா, கடமை இல்லையா? தொழுகை என்பது கட்டாயமான கடமை. ஒருவன் இந்த வியாபாரம் பண்ணினால், மது வியாபாரம் செய்தால், போதைப் பொருளை வியாபாரம் செய்தால், அது போதைப் பொருளை பயன்படுத்தினால் அவன் தொழுகைக்கு வரமாட்டான். தொழுகையை விட்டு இது தடுக்க அதே ஆயத்தில், அந்த 91வது ஆயத்தில் பேசுகிறான், வயசுத்தக்கும் அன் சபி வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வஅனி சபீல் வஅனி ஸலாஹ் வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வை திக்ர் பண்ணுவதை விட்டும் அது உங்களை தடுக்கிறது. வஅனி ஸலாஹ், சலா பண்ணுவதை விட்டும், தொழுகை செய்வதை விட்டும், தொழுவதை விட்டும் அந்த போதை என்ன செய்கிறது? உங்களை தடுக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப ஒன்னு சண்டைய மூட்டுது, இரண்டாவது தொழுவ விடாம தடுக்குது, மூணாவது அல்லாஹ்வுடைய திக்ர் பண்ண விடாம என்ன செய்கிறது? அந்த போதை என்பது தடுக்கிறது. எந்த அளவுக்கு ஹதீஸ் பேசும் என்று சொன்னால், சில பேர் சொல்றாங்கல்ல, நாங்க மருத்துவத்துக்காக போதையை பயன்படுத்துறோம், மருத்துவத்துக்காக குடிக்கிறோம் அப்படிங்கிறாங்கல்ல.
அது கூட மார்க்கத்தில் கூடுமா? அது கூட மார்க்கத்தில் கூடாது. ஒரு ஹதீஸை தெளிவாக இமாம் முஸ்லிம் பதிவு பண்ணிருக்கிறாங்க. 4015வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி, அவருடைய பேர் தாரிக் பின் சுவைத் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி பேரு தாரிக் பின் சுவைத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மது தயார் பண்றாங்க. மது தயார் பண்ணிட்டு நேர ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லுவாங்க, இன்னமா அஸ்னவுஹா லித்தவா, அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த மதுவை நான் ஏன் தயார் செய்தேன் என்று சொன்னால், எதற்காக? லித்தவா, இதில் தவா இருக்கிறது. தவானா என்ன? மருந்து, மாத்திரை. இதில் தவா இருக்கிறது, மருத்துவம் இருக்கிறது. மருத்துவத்துக்காகத்தான் இதை நான் தயார் செஞ்சேன். மருத்துவத்துக்காக குடிக்கிறேன், மருத்துவத்துக்காக குடுக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொல்வாங்க, இன்னஹு லைஸ பி தவாயின், இது மருத்துவம் அல்ல. போதையில என்ன இல்ல? மருத்துவம் இல்லை. வலாகின்னஹு தாவுன், இது மருத்துவம் அல்ல, மருந்து அல்ல, மாறாக என்னவாக இருக்கிறது? நோயாக இருக்கிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் சொல்றாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப சண்டைகளுக்கு இந்த போதை காரணமாக இருக்கிறது. தொலை வர விடாம, அல்லாஹ்ட்ட நெருங்க விடாம தடுக்கிறது பத்தியலா, அதுக்கு இந்த போதை காரணமாக இருக்கிறது. பல்வேறு நோய்களுக்கு என்ன காரணமாக இருக்கிறது? இந்த போதை காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்களாக்க நிறைய பேர் மூத்தா போறாங்களே, மூத்துக்கு என்ன காரணமாக இருக்கிறது? இந்த போதை காரணமாக இருக்கிறது. நிறைய விபத்துகளை படிச்சு பாருங்க. நிறைய இந்தியாவுடைய நிறைய விபத்துகளுக்கு என்ன காரணம்? இந்த போதை. அவன் தண்ணி அடிக்கிறான், தண்ணி அடிச்சிட்டு போதையில லாரி ஓட்டுறான், போதையில பஸ் ஓட்டுறான், போதையில காரை ஓட்டுறான். அந்த போதையில காரை ஓட்டுவாங்க, இதுதான் நிறைய விபத்துக்கு மூத்துக்கு காரணமாக இருக்கிறது என்று இந்தியாவுடைய பாராளுமன்றமே பேசுகிறது. அவை அருமை சகோதரர்களே, இந்த மது என்பது, போதை என்பது இஸ்லாத்தில் பெரும் பாவங்கள் ஒன்று. அதை எப்படி பயன்படுத்துவது ஹராமோ, அது மாதிரி விற்பனை செய்வது என்ன? ஹராம். அதை வாங்குவது என்ன? ஹராமே என்பதை புரிந்து கொண்டு அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச சில வழிகள், இந்த வழிகளை நம்ம கையாண்டமாக்க நிறைய பேர் இன்னைக்கு யூஸ் பண்றாங்கல்ல, வியாபாரம் பண்றாங்கல்ல, வாங்குறாங்க, முஸ்லிம்கள் பண்றாங்கல்ல, இதை ஓரளவுக்கு தடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு கருத்து. முதல் கருத்து என்ன என்று சொன்னால், நிறைய நம்மள பல்வேறு இயக்கங்கள் இருக்கிறோம் இல்லையா? இந்த இயக்கங்கள்ல இந்த போதை பொருளை ஒழிப்பதற்காகவே ஒரு இயக்கத்தை உருவாக்கலாம். எல்லாருமா சேர்ந்து நோக்கம் என்ன? அங்கெங்க போய் தாவா செய்யறது, அங்கெங்க போய் நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த என்ஆர்சி, சிஏஏ போட்டோமா இல்லையா? அப்ப சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணாங்க? பாடுபட்டாங்கல்ல. இப்படி எல்லாருமா சேர்ந்து பாடுபடுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யலாம்? இந்த போதையை நம்ம ஒழிக்க முடியாவிட்டாலும் கண்டிப்பாக குறைக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல எல்லாருமா சேர்ந்து தாவா பணிகள்ல ஈடுபடுறது எனக்கு தெரிஞ்ச முதல் வேலை. இரண்டாவது பாத்தீங்களாக்க, இது மாதிரி ஒவ்வொரு பள்ளிவாசல்கள்லயும் அந்தந்த இமாம்கள் ஜும்மாவுல குத்பாவுல பேசணும். ஒவ்வொரு பள்ளிவாசலை, ஏன்னா 5 வேளை தொழுவாட்டியால எங்க வந்துருவாங்க? ஜும்மாவுக்கு வந்துருவாங்கல்ல. அந்த போதை பொருளை யூஸ் பண்றான்ல, விக்கிறான்ல, வாங்குறான்ல, அவன் கூட என்ன செஞ்சிடுவான்? ஜும்மாவுக்கு வந்துருவான். அப்படி ஜும்மாவுக்கு வரும்போது அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி, மறுமையை பற்றி, கபருடைய அதாபை பற்றி, நரகத்துடைய அதாபை பற்றி பேசினால் அவனுக்கு ஈமான் இருக்குமா இல்லையா? அல்லாஹ்வுடைய பயம் வருமா வராதா? அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இதை இயக்கங்கள் கையில் எடுப்பது போன்று ஜமாத் உலமா என்ன செய்யலாம்? ஜமாத் உலமா அவங்க கையில தான் நிறைய பள்ளிகள் இருக்கிறது, அவங்க கையில தான் நிறைய இமாம்கள் இருப்பாங்க. ஜமாத் உலமா இதை கையில எடுத்து என்ன செய்யலாம்? எல்லா பள்ளிவாசல்களையும் தொடர்ச்சியாக ஒரு முறை குத்துபா செஞ்சால் பத்தாது, பலமுறை இதை சொன்னமாக்க கண்டிப்பா அல்லாஹ்வுடைய பயம் அவனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இரண்டாவது எனக்கு தெரிஞ்ச யோசனை. மூணாவது என்ன என்று சொன்னால், முந்தைய ஒரு காலத்துல ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்களாக்க நிறைய பொதுக்கூட்டங்கள் போடுவார்கள். நிறைய பொதுக்கூட்டம், அது அந்த மார்க்கத்தை சொல்கின்ற கூட்டமாக இருக்கலாம், அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட கூட்டமாக இருக்கலாம். நிறைய பொதுக்கூட்டங்கள் நம்ம இந்த தாவா பணி செஞ்சோமே, தாவா பணி ஆரம்பத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால், 25 ஆண்டுகளுக்கு முன்னால், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி ஊரா போய் பொதுக்கூட்டம் இந்த பாலக்கரையிலேயே பல பொதுக்கூட்டம் போட்டிருக்கிறோம். ஆழ்வார் தோப்பில் என்ன பல பொதுக்கூட்டங்கள். இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் அமைப்புகள் குறைவாக இருந்து பொதுக்கூட்டத்தின் மூலமாக தாவா செஞ்சோம். இன்னைக்கு அமைப்புகள் பெருகி
அமைப்புகள் அதிகமாகிவிட்டன. ஆனால் இந்த பொதுக்கூட்டம் தாவா என்பது ஏறக்குறைய ஒண்ணுமில்லாமல் இல்லாமல் போய்விட்டது என்பது புரிஞ்சுக்கிறேன். அவ பொதுக்கூட்டத்தின் மூலமாக அது முஸ்லிம்களும் கேட்பாங்க, நான் முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க, இதை கேட்பாங்க, இப்படி செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்களாக்கு தெருமுனை பிரச்சாரம், தெருமுனையில அந்த குட்டி குட்டி தாய்கள் இருப்பாங்கல்ல, அதுக்கு பெருசா படிக்க தேவையில்லை. இந்த சாராயம் குடிக்க கூடாது, மதுவை யூஸ் பண்ண கூடாது, அது சம்பந்தப்பட்ட ஒரு 4 ஆயத்து, அந்த ஆயத்து தெரியுமா தெரியாதா, ஹதீஸ்கள் தெரியுமா தெரியாதா, அதை வச்சு என்ன செய்யலாம், அங்கங்க தெருமுக்கில் உட்கார்ந்து தெருமுனை பிரச்சாரம் என்ன செய்து அது பெரிய அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க இந்த தனி மனித கஷ்டுங்குவாங்கல்ல, தப்லீக் ஜமாத்துல அப்படி செய்வாங்க. தப்லீக் ஜமாத்துல ஹுசூசி கஸ்துங்குவாங்க. ஹுசூசி கஸ்துனா என்ன, ஹுசூஸ்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஆளை போய் தேடி போய் அவருக்கு கஸ்து பண்றது, அவருக்கு கஸ்து பண்றது. அவரை உதாரணமா ஒரு ஆள் தப்பு பண்றாரு, குடிக்கிறாரு, பள்ளிக்கு வர்றது இல்ல, தொழுறது இல்ல, கரெக்டா தெரிஞ்சுக்கிடுவாங்க. கரெக்டா அவரை தெரிஞ்சு அவரை தேடி அவருடைய வீட்டுக்கு சில பேர் போவாங்க. சில பேர் போய் இந்த மாதிரி நீங்க தண்ணி அடிக்கிறீங்களே, இது மார்க்கெட்ல தப்பு இல்லையா, பாவமா பாவம் இல்லையா, இது மாதிரி அதை வியாபாரம் பண்றீங்கல்ல, பாவம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தனி மனுஷன் போய் அவன் குடிப்பான், தண்ணி அடிப்பான், அந்த வியாபாரம் பண்ணுவான். அவன்கிட்ட போய் தனிமையில் அவருடைய வீட்டுக்கு போய் இது மார்க்கெட்ல தப்புங்க பாவங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொன்னமாக்க கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு இருக்கு. என்ன குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நீங்க ஃபிரௌன்ட்ட போய் தாவா செய்யுங்க. அல்லாஹ் சொல்றான்ல, இதுஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா ஃபகூலா லஹு கௌலன் லையினன் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. மூசாவே ஹாரூனே, நீங்கள் 2 பேரும் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள், அவன் அநியாயங்கள் பாவங்கள் வரவு மீறியவன், அவன்கிட்ட போய் மென்மையாக பேசுங்கள். அவன்கிட்ட போய் மென்மையாக பேசினால் உங்களுடைய உபதேசத்தை அவன் ஏற்றுக்கொள்ள கூடும், அவன் அல்லாஹ்வை அஞ்ச கூடும் என்று அல்லாஹ்வே பேசுகிறானே. அப்ப தனி மனுஷன்ட்ட போய் அந்த மாதிரி ஆட்களை தேடி போய் எப்பா எல்லாம் மார்க்கெட்ல தப்புப்பா அப்படி என்று யார் செய்யணும், அந்தந்த ஜமாத்துகள் இருப்பாங்கல்ல, அந்த ஜமாத்துகள், அந்த ஆலிம்கள், அந்த இமாம்கள், அந்த ஊருடைய அந்த ஏரியாவுடைய விஐபிகள், முக்கியஸ்தர்கள், இவங்க எல்லாம் கரெக்டா தேடி போய் நம்ம பண்ணமாக கண்டிப்பா இதை ஒழிக்க முடிகிறதோ இல்லையோ என்ன செய்யலாம், கண்டிப்பா குறைக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே நான் பல்வேறு அமைப்பை சார்ந்த பல்வேறு சகோதரர்களை உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய அன்பான கோரிக்கை என்ன என்று சொன்னால், பல விஷயத்துக்காக நீங்க போராடுறீங்க, மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், அதில் இதை முக்கியமாக நீங்கள் எடுங்கள். இதை முக்கியமாக எடுத்து என்ன செய்யுங்க, இந்த இதை ஒழிக்க, போதையை ஒழிக்கிறதுக்காக நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது மாதிரி ஜமாத் உலமா இருக்கு, நான் இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்றேன். உங்களுக்கு ஜமாத் உலமா பல பேரை தெரியும், அவங்கள்ட்ட போய் அந்த அஜத்துமார்கள்ட்ட போய் ஜி பெரிய தப்பு நம்ம மக்கள் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வேதனையான விஷயம், சில முஸ்லிம் பெண்களும் போதை பொருளை பயன்படுத்துகிறார்கள். முஸ்லிம் பெண்கள் குறிப்பாக பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவிகள், பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளில் யாரும் சேர்ந்து இஸ்லாமிய மாணவிகளும் பயன்படுத்துகிறார்கள் என்பது செய்தியாக இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் நம்ம அசால்ட்டா விட்டோன்னு வைங்கள, இந்த சமுதாயம் ஒண்ணும் இல்லாம போயிரு, சமுதாயத்துக்கு கெட்ட பேருங்கிறது மட்டுமல்லாம இஸ்லாத்துக்கே சேர்த்து என்ன அது கெட்ட பேரா போயிரு. அதனால நம்மளால முடிஞ்ச என்ன தாவா செய்யணுமோ, எப்படி தாவா செய்யணுமோ, இந்த தாவாவை, போதை பொருளை ஒழிக்கக்கூடிய தாவாவை நீங்கள் முன்னெடுக்கில் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத ஒழிக்க முயற்சி பண்ணாங்களோ, அவங்க சொன்னவனே சஹாபாக்கள் கேட்டாங்கல்ல, அது மாதிரி நம்ம முயற்சி பண்ணமாக்க அல்லாஹ் உங்களுக்கு அந்த தௌஃபீக தருவான். எனவே இந்த போதை பொருளை ஒழிக்கக்கூடிய இந்த முயற்சிகளில் நாம் அனைவர்களும் ஈடுபட வேண்டும். அந்த முயற்சிகளை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. அங்கீகரித்து இந்த சமுதாயத்தை போதை பொருள் என்ற இந்த பாவங்கள் உட்பட எல்லா விதமான பாவங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து ஒட்டுமொத்த உம்மத்தை, சமுதாயத்தையும் இஸ்லாத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். إن الحمد لله
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது குத்பாவுல வழக்கமா துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஜனாசா தொழுகையில் ஓதக்கூடிய துவாவை நம்ம 1 மாசத்துக்கு மேலே பார்த்தோங்கிறது உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அது சின்ன ஒரு ஞாபகமூட்டல், சரியா? மூட்டிட்டு இந்த வாரத்துக்குரிய துவாவுக்கு நான் போயிடுறேன். ஜனாசா தொழுகையில் ஓதக்கூடிய துவா என்ன என்று சொன்னால், அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹமுஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' முதுகலஹு வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரத் ونقه من الخطايا كما نقيت ثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعذه من عذاب القبر ومن عذاب النار என்ற அற்புதமான துவா. இது உங்களுக்கு மனப்பாடமா இருக்கும் நம்புறேன். இந்த நான் மறுபடியும் நான் சொன்னதுக்கு காரணம் சின்ன ஞாபகமூட்டல். புரிஞ்சா? 2 விஷயம் தான் காரணம். ஒண்ணு, உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த துவாவை ஞாபகம் மூட்டிக்கிறேன்னு. 2வது, நான் சரியா சொல்றனால நீங்க டெஸ்ட் பண்ணிக்கிறானோ, ஒருவேளை தப்பா சொல்லலாமா இல்லையா? அதனால எனக்கு ஒரு டெஸ்ட், உங்களுக்கு ஒரு ஞாபகம் மூட்டல். அதுக்காகத்தான் மறுபடியும் இந்த துவா ஞாபகம் மூட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி இந்த பிரயாண துவா இருக்கா இல்லையா, பிரயாண துவா அதுவும் கொஞ்சம் பெருசா இருக்குது. புரிஞ்சா? அதையும் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி உடைச்சி ஒரு மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிடலாமே அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதுல இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், பிரயாண துவாவுல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லதி சஹ்கரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்பது இந்த வாரத்துக்குரிய துவா. இத குர்ஆன்ல சூரத்து ஸுஹ்ருஃப் என்று சொல்லக்கூடிய 43வது அத்தியாயத்தின் 13, 14 ஆகிய வசனங்கள் எல்லாம் பதிவு செய்கிறான். அல்லாஹு அக்பர் அர்த்தம் உங்களுக்கு தெரியும். 3 முறை சொல்லிவிட்டு, இந்த வாகனத்தை வசப்படுத்த சக்தி இல்லாத எங்களுக்கு இதை வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ்வே மிகவும் பரிசுத்தமானவன். நாங்கள் எங்களுடைய ரப்பிடத்தில் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பது இந்த துஆவுக்குரிய பொருளாக இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க பிரயாண துவா இவ்வளவுதான் அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. இவ்வளவுதான் இல்ல, இது 25 மார்க். இதை ஓதுனா எவ்வளவு? அல்லாஹ் 25 மார்க் தான் கொடுப்பான். பாக்கி 75 இருக்குது. இன்னும் கொஞ்சம் துவா முக்காவாசி இருக்குது. அதையும் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்றேன். இது குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத்தை தான். எத்தனாவது சூரா? 43வது சூரா. 43வது சூராவுல 13, 14 ஆகிய ஆயத்துகள் நீங்கள் படித்து பாருங்கள். மேலே ஏறி உட்காருங்க, வாகனத்துல உட்கார்ந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு, சுப்ஹானல்லதி சஹ்கரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்பதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். நான் அடுத்தடுத்த துண்டுகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பேசுகிறேன். எனவே என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற துஆக்களை சஹாபாக்களுக்கு சொல்கிற போது சஹாபாக்கள் சமிஅனா வ அத்தானா என்று கட்டுப்பட்டார்களோ, அதை கேட்ட சஹாபாக்குடைய கல்புகளில் எப்படிப்பட்ட ஈமானை அல்லாஹ் ஏற்படுத்தினானோ, எப்படிப்பட்ட இறையச்சத்தை சஹாபாக்குடைய கல்புகள் அல்லாஹ் ஏற்படுத்தினானோ, அதே ஈமானை, அதே இறையச்சத்தை நம்முடைய கல்புகளில் அல்லாஹ் ஏற்படுத்தி நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தில் நபிமார்களோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.